everybody. This has been 1 month. I have complained to this committee that my time is not allocated. December 18, I have given the written request. Now it's January 2021st. More than 1 month it's been taken, but my time is not allocated. Please kindly consider, if you do the same thing, there will be no reconciliation between two communities, between the community that who have fought for 30 years. The only thing is the request I made it. Now there's no committee. Today I went to the parliament committee and saw that there is no committee that has been assigned to talk about this parliament privilege issue. ඔබතුමා දීලා තියෙන ලිඛිත ලියවිල්ල ගැන හෙට උදේ කතානායකතුමාගේ සමග කතාවකින් පස්සේනේ සාකච්ඡා කරලා හෙට උදේ තීරණයක් ලබා දෙනවා. මගේ විනාඩියට අඩු නැහැ. வணக்கம், நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா. உங்களுக்கு என்ன தெரியும், இன்றைய தினம் 21ஆம் தேதி ஜனவரி மாதம் என்னுடைய டைம் ஒதுக்கப்படும் என்று சொல்லி அதற்குரிய மீட்டிங் நடக்கும் என்று சொல்லி பாராளுமன்ற கதாநாயகர், பேச்சாளர், தவிசாளர் ஆகியோர் 11 மணிக்கு ஒரு மீட்டிங் ஒன்று கூட்டப்பட்டது. அந்த அழைக்கப்பட்ட மீட்டிங்கில் நான் நினைத்தேன் என்னுடைய டைம் சம்பந்தமாக கதைப்பதற்காகத்தான் இவர்கள் எங்களை அழைத்திருக்கிறார்கள் என்று. ஆனால் உண்மை என்னவென்றால், மதிப்புக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் சுமித் அவர்களுடைய முறைப்பாட்டை, அதாவது பாராளுமன்றத்திலே நான் அவரை தாக்கினேன் என்று சொல்கின்ற முறைப்பாடினை விசாரிப்பதற்காக அழைக்கப்பட்ட அந்த முறைப்பாட்டு கமிட்டியை கூட நான் சொல்லியிருக்கிறேன். அது தேவையில்லாத ஒன்று. இது குழந்தைகள் சம்பந்தமாக, குழந்தைகள் போன்று நாங்கள் சண்டை பிடிப்பது ஒரு பிரயோஜனமற்றது. எனக்கு அவர்கள் எந்த கோபம் இல்லை, சமாதானமாக போவோம் என்று. ஆனால் பாராளுமன்றத்திலே நான் அன்று எழும்பி கதைக்கும் போது அவர்கள் சொன்னார்கள், இன்றைய தினம் கதைக்கும் நேரம் ஒதுக்குவதாக. அதன் பின்பு நான் பாராளுமன்ற செயலாளர் நாயகம் அவர்களுடன் சென்று கதைத்த போது அவர் அங்கிருந்த பிரதி செயலாளர் நாயகம் அவர்கள் சொன்னார், அது உங்களுடைய கடிதத்தை இப்போது, அதாவது டிசம்பர் 18ஆம் தேதி கொடுக்கப்பட்ட கடிதம், இன்றைக்கு ஜனவரி 21ஆம் தேதி, கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலதிகமாக பாராளுமன்றம் கூடி 2 மாதமாக அவர்கள் அந்த கடிதத்தை அங்கும் இங்கும் கொண்டு திரிகிறார்கள். ஏன் டைம் ஒதுக்கப்படவில்லை என்று நான் கேட்ட கடிதத்தை, அது இன்றைய தினம் நான் ஆங்கிலத்திலே கேள்வி கேட்டிருக்கிறேன். அந்த வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். உண்மையான விடயம் என்னவென்றால், ஒரு 48 நிமிட உரையாடல் இன்றைய தினம் நடந்தது. அதில் அவர்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறேன், இனங்களுக்கு இடையிலே ஒற்றுமையான ஒரு நல்லிணக்கம் பேணப்பட வேண்டுமாக இருந்தால் அது தமிழ் சிங்களம் என்ற வேறுபாடு இல்லாமல், அரசியல் இல்லாமல், ஒரு ஜனநாயக முறைப்படி பாராளுமன்ற உறுப்பினருடைய கதைக்கு நேரத்தை ஒதுக்கி தர வேண்டும் என்ற கோரிக்கையை கூட அவர்கள் தள்ளி வைத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் நான் நினைக்கவில்லை, ஒரு தமிழன் பாராளுமன்ற உறுப்பினருக்கு தெரிவாகப்பட்டு மாதங்கள் 2 கடந்து கதைக்க ஜனநாயக அடிப்படையிலே ஒதுக்கப்பட வேண்டிய நேரத்தை இன்று வரை பாராளுமன்றம் ஒதுக்காமல் இருக்குமாக இருந்தால், என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு நம்பிக்கை இல்லை. தமிழர்கள், தமிழ் பேசும் மக்கள் வடக்கு கிழக்கிலே சிங்கள அரசாங்கத்திடமிருந்து நியாயமான தீர்ப்பொன்றினை பெற்றுக்கொள்வார்கள் என்று, இதன் அடிப்படையிலே நாங்கள் கிளீன் ஸ்ரீலங்கா என்றும், கான்ஸ்டிடியூஷனல் சேஞ்ச், அதாவது அரசியலமைப்பு மாற்றம் என்கிறோம், எல்லாமே கேள்விக்குறியாகும் என்ற ஒரு நிலைமை இருக்கிறது. இப்போதைய நிலைமையில் இவர்கள் இந்த தற்போதைய உள்ளூராட்சி சபை தேர்தலை மட்டுமே இவர்கள் குறிவைக்கிறார்கள். குறிவைக்கப்படுகின்ற உள்ளூராட்சி சபை தேர்தலுக்காக நான் இப்போது பார்த்தேன், அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் சொல்லியிருக்கிறார், தாங்கள் வடக்கில் மட்டுமல்ல கிழக்கிலும் இந்தியாவின் உதவியுடன் வேலை திட்டங்களை ஆரம்பிக்கிறோம் என்று. எனக்கு அது சம்பந்தமாக இருக்கின்ற அறிவு, என்னுடைய சிற்றறிவு என்ன சொல்கிறது என்றால், உள்ளூராட்சி சபை தேர்தலும் அதேபோல் மாகாண சபை தேர்தலும் இதுமாரி இழுத்தடிக்கப்பட்டு அதன் பின்பு 5 வருட காலம் இழுத்தடிக்கப்படும். அதன்போது தெளிவாக அவர்கள் தமிழர்கள் சாதாரண பிரஜைகள் என்ற நிலப்பாட்டிலிருந்து போய் தமிழர்களுக்கான நாடல்ல சிங்கள பௌத்த நாடாக மாறும் என்று அவர்கள் ஒரு பிரேணியை முன்வைத்து 159 மேலதிக வாக்குகளால் அவர்கள் மாற்றும் போது தமிழர்களுக்கு மீண்டும் திரும்பவும் முடியாத ஒரு நிலைமை போகும் என்பது என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம். அதற்கு வழிகோலும் விதமாக இலங்கை அரசியல்
மேதாவிகள், தமிழ் அரசியல் மேதாவிகள் என சொல்லப்படுகின்ற ஐயா ஸ்ரீதரன் அவர்களும் ஐயா சுமந்திரன் அவர்களும் திட்டமிட்ட ரீதியிலே நான் நினைக்கிறேன் ஐயா சுமந்திரன் அவர்கள் ஒரு அரசியல் அறிவுள்ளவர், ஆனால் அரசியலிருந்து மக்களால் ஒதுக்கப்பட்டவர். தொடர்ந்தும் ஐயா ஸ்ரீதரன் அவர்களுடன் உள்கட்சி பூசல், அதுக்கில்லே எங்களுடைய மதிப்புக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் கயேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் கூட அதுக்கில்லே மூக்கை நுழைத்து இப்போது மொத்த தமிழர்களுடைய அரசியலும் சூனியமாகப்பட்டு கொண்டிருக்கிறது. கதைக்கக்கூடியவனையும் பாராளுமன்றத்திலே கதைக்காமல் எங்களுடைய எதிர்க்கட்சிக்காரர் கூட அது சம்பந்தமாக ஒரு குரலை எழுப்பாமல் இருக்கிறார்கள். இதே உங்களுக்கு தெரியும், கான்ஸ்டிடியூஷனல் கமிட்டி, அதாவது அரசியலமைப்பை பற்றி கருத்துக்களை தீர்மானிக்கின்ற ஒரு கமிட்டியில் கூட நான் ஐயா ஸ்ரீதரன் அவர்கள் மூத்த அரசியல் உறுப்பினர் என்ற அடிப்படையிலே போட்டியிலிருந்து பின்வாங்கி கொண்டேன். ஆனால் அப்படி ஒரு ஒற்றுமையை நாங்கள் தெளிவாக அவர்களுக்கு காட்டியும் அவர்கள் இது சம்பந்தமாக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுப்பது போல தெரியவில்லை. இதனுடைய விளைவு தமிழர்கள் ஒட்டுமொத்தமாக புறக்கணிப்படுவார்கள் என்று நான் நினைக்கிறேன். நான் இன்று எழும்பி சொல்லியது என்ற விரிவாக்கம், வணக்கம், நான் டாக்டர் ராமநாத். எங்களுடைய பாராளுமன்ற தமிழாக்கம் எப்படி தமிழ் மக்களுக்கு போகிறதோ தெரியாது. ஆகவே என்னுடைய ஸ்பீச் முடிய ஒவ்வொரு 10 நிமிடங்களுக்கு அப்பால் நான் அதனுடைய விளக்கத்தையும், ஆங்கிலத்தில் கதைத்திருப்பதால் அதனுடைய விளக்கத்தையும் அதற்குரிய கருப்பொருட்களையும் சொல்கிறேன். என்னுடைய ஸ்பீச் என்ன சொல்வென்றால், வணக்கம், நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா, பாராளுமன்ற உறுப்பினர், யாழ்ப்பாணம். உங்களுக்கு தெரியும், டிசம்பர் 18ஆம் தேதி என்னுடைய பாராளுமன்ற சிறப்புரிமை மீறுகிறது என்பது சம்பந்தமான முறைப்பாட்டினை உங்களுக்கு கையெழுத்திருந்தேன். ஆனால் இன்று காலை 21ஆம் தேதி 11 மணிக்கு கூட்டப்பட்ட கூட்டத்திலே என்னுடைய முறைப்பாடு சம்பந்தமாக எதுவுமே கதைக்கப்படவில்லை. அங்கே எதிர்க்கட்சி உறுப்பினர் ஒருவர் செய்திருந்த முறைப்பாட்டுக்கான விசாரணைகளை மட்டுமே செய்து அந்த நிமிடத்திலே அவை இல்லாமல் பண்ணப்பட்டு விட்டது. என்னால் உண்மை என்னென்றால், உங்களுக்கு பாராளுமன்ற கான்சார்ட்டையோ வீடியோவை எடுத்து பார்த்தால் தெரியும், சுஜித் அவர்கள், பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள், நான் அடித்ததாகத்தான் அங்கே பாராளுமன்றத்தில் கதைத்திருந்தார். ஆனால் நான் தான் சொல்லியிருந்தேன் அடித்ததாக. ஆனால் இன்றைய தினம் அவர் பாராளுமன்றத்தில் அந்த இன்கொயரியின் போது சொல்லியிருந்தார், நான் அடிக்கவில்லையாக, தானும் அடிக்கவில்லைன்னு சொல்லியிருந்தார். அப்போது நான் சொல்லியிருந்தேன், குழந்தை பிள்ளைகள் போல அடித்தது அடிக்காததுக்கு ஒரு பாராளுமன்ற கூட்டங்களை கூட்டி அது சம்பந்தமாக வாதிடுவது முட்டாள்தனம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறேன், இப்படி ஒரு சில்லறைத்தனமான இன்கொயரிஸை மேற்கொள்ளாமல் விடுத்து நாங்கள் ஒரு மச்சுவர்டான படித்த பண்பான பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருப்பதற்காக நான் தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி அந்த பிரச்சனையை முடித்து வைத்திருக்கிறேன். ஆனால் நேரம் ஒதுக்கப்படும் தெரியாது. தமிழனின் நிலைமை இதுதான். இதை புரிந்து கொள்ளாத ஒவ்வொரு தமிழ் மக்களும் வேலையேற்ற பட்டதாரிகளில் இருந்து இப்போது பார்த்தேன், போக்குவரத்து சபை ஆளுநருக்கு எதிராகவும், அது தவிர அமைச்சர் சந்திரசேகரம் அவர்களுக்கு எதிராகவும் போர்க்கொடி தூக்கி இருக்கிறது. காலம் போக போக சிங்களவர்களுடைய அரசாங்கம் தமிழர்களுக்கு 1948ஆம் ஆண்டிலிருந்து என்னத்தை செய்ததோ அதைத்தான் செய்ய போகின்றது. நாங்களும் அந்த விலைக்கில் விழாமல் இருப்பதற்கு சுயமாக இருப்போம். நாங்கள் எங்களுடைய கேட்டுப்படுறதுக்கு சுயமாக இருப்போம். உங்களுக்கு விரும்பினால், பொதுமக்களால் நான் நேசிக்கப்பட்டால், இந்த முறை உள்ளூராட்சி சபை தேர்தலில் அந்த விடிவுகள் தெரியும். ஒரு சாதாரண வைத்தியராக இருந்து பாராளுமன்றம் சென்று மக்களுக்காக எத்தனையோ கடிதங்கள் இருக்கிறது. வடிவாக சொல்லியிருந்தால் வேலையேற்ற பட்டதாரிகள் சம்பந்தமாக கதைக்க வேண்டி இருக்கிறது. அது தவிர நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட 60 அரசு அதிகாரிகளுக்கு எதிரான முறைப்பாடுகள் இருக்குது. கிளிநொச்சியில் காணி பிரச்சனைகள் இருக்கிறது, கான் வெட்டிய போது நடந்த பிரச்சனைகள் இருக்குது. அவ்வளவு பிரச்சனைகள் இருந்து எங்களுடைய தமிழ் உறுப்பினர்கள் முன்னால் தான் போய்கொண்டிருக்கிறார்கள். யாருமே ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு நேரம் ஒதுக்காத சம்பந்தமாக குரல் ஒடுக்கவும் இல்லை, கதைக்கவும் இல்லை. அதுதான் தமிழர்களுடைய நிலைமை. தேங்க்யூ, டாக்டர் ராமநாதன்.